Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உங்களுடைய உம்மிஸ் லாகின்ல இசேவேல அப்ளை பண்ணி வாங்கின இன்கம் சர்டிபிகேட்டையும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது இசேவே வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு டாப் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட்டையும் நீங்க லிங்க் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு லா மெடிக்கல் இன்ஜினியரிங் இது சம்மந்தமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து உம்மிஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த உம்மிஸ் ஐடி வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபால் கிட்டேயோ அப்படி இல்லைனா நோடல் ஆஃபீஸர் கிட்டேயோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உம்மிஸ் லாகின் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. உம்மிஸ் லாகின் பண்ணுறதுக்கு உண்டான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி டாஷ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பேர், உங்களுடைய ஜெண்டர், உங்களோட ரிலீஜன், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய கேஸ்ட் என்ன, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆயிருக்கீங்கன்னா எஸ்ன்னு இருக்கும், அகாடமிக் இயர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த வருஷம் வந்து படிக்கிறீங்க, என்ன பிரான்ச் படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். டிக் வந்தது எல்லாமே ஆதார் சீடிங் எல்லாமே உங்களுக்கு வந்து டிக்கில் தான் இருக்கும். கம்யூனிட்டியும் இன்கமுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிக் வந்து இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து காமிக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னமும் அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் இன்கம் சர்டிஃபிகேட்டையும் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணாமல் இருக்காங்க. இதை எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ரெட் கலரில் உங்களுக்கு வந்து அலர்ட் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆகாது. சரிங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டே ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய டாஷ்போர்டுக்குள்ள வந்துக்கோங்க. டாஷ்போர்டில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து இசேவை வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்க பேரு இந்த இடத்துலயும் மறுபடியும் காமிச்சிருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க அட்மிஷன் போடும்போது உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன கொடுத்துருந்தீங்களோ உங்க டிசியில் என்ன இருந்துச்சோ அதே போலதான் உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணிருப்பாங்க. இல்ல ஏதாச்சும் வந்து சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதை எப்படி சரி பண்றதுங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அதை இனிமே நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ரிலீஜியன் சொல்லிட்டு உங்களோட ரிலீஜன் இருக்கும், கம்யூனிட்டி உங்களுடைய கேஸ்ட் இருக்கும். அது பக்கத்துல கம்யூனிட்டி டீடைல் அப்படிங்கிற இடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அப்செட் ஆகாது. இப்போ லேட்டஸ்ட் ஃபார்மேட்டில் டிஜிட்டலாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இசேவை லாகின்ல அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். அது ஸ்டார்டிங்கில் டிஎன் சொல்லிட்டு செமிகாலன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு நியூ பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும், இசேவை டேட்டா படி உங்களுடைய நேம் வந்து உங்க கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இசேவை லாகின்ல அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ அதுலயுமே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல டிஎன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு செமிகாலன் இருக்கும். அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த உங்க போட்டோக்கு கீழே வந்து நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த நம்பர் அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இந்த மெத்தட்ல உங்களுடைய இசேவை சர்டிபிகேட்ஸ் ஆனா அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் இன்கம் சர்டிபிகேட்டையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஒன்ஸ் ஸ்டூடெண்ட் லாகின்ல இருந்து கொடுத்தாலும் நோடல் ஆஃபீஸர் வந்து அப்ரூவல் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த உம்மிஸோடைய லாகின் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க.
இ-சேவை லாகின்மே வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் வந்து அந்த ஒரு லாகினை வந்து கிரியேட் பண்ணதுனால ரெண்டுக்கும் வந்து மேட்ச் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சர்டிபிகேட் நம்பர் போட்ட உடனே நமக்கு இன்ஸ்டன்டா என்ன ஆகுது அப்படின்னா கிரீன் கலர் டிக் வந்து இன்ஸ்டன்டா வெரிஃபிகேஷன் ஆயிடுது. வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரெட் கலர்ல அலாட்மெண்ட் மெசேஜுக்கு பதிலா உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல டிக் வந்து வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து இ-சேவை சர்டிபிகேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி நீங்க பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் நம்மளோட ஸ்டேட் ஸ்காலர்ஷிப்பான அந்த நீங்க எந்த கம்யூனிட்டியில இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுல அப்படியே கீழே வந்து எலிஜிபிலிட்டி ஸ்கீம் அப்படிங்கிற இடத்துல இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா PMSS அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கும். எவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஒரு சில பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருக்க மாட்டீங்க. ஆதார் சீடிங்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அதையுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் டீடைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங்ல இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுடைய ஆதார்ல சீடிங் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆதார்ல சீடிங் போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அன்சீடிங் பண்ணிட்டு அன்லிங்க் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லிங்க் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து உம்மிஸ் லாகின்ல டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.